அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணில் ஒற்றை சொல்லால், தன்னுடைய ஒற்றை எழுத்துக்களால் பல்வேறு மனித மனங்களை திருத்தி, பக்குவப்படுத்தி, பதப்படுத்தி, குணப்படுத்தி, ரணப்பட்ட இதயங்களுக்கு ஆன்மீக மருந்தை போட்டு அவர்களுடைய வாழ்க்கையை நன்னறிக்கு கொண்டு சென்ற பெருமை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளையே சேரும். அண்மையில் அவர் எழுதிய வாழ்க்கை நெறி என்கின்ற ஒரு அற்புதமான மகோ உன்னதமான ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரை இப்படித்தான் தொடங்குகின்றது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடன் என்பவன் யார்? எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காமல் எல்லா உயிரையும் தம்முயிர் போல் நினைப்பவன். அடுத்த வரி கண்ணதாசன் வரிய அதில் கொட்டேஷனாக காமிச்சிருக்காரு. மனிதன் என்பவன் தெய்வமாங்கலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காமல் எல்லா உயிரையும் தம்முயிர் போல் நினைப்பவன் மனிதன் என்று பல்வேறு நூல்களினுடைய தொகுப்புகளை எடுத்து இந்த கட்டுரையை தொடங்கிய வாரியார் எழுதுகின்றார். மனிதன் வாழ்க்கையை நெறியோடு வாழ வேண்டுமென்றால், வாழ்க்கையை நெறியோடு வாழ வேண்டுமென்றால் முதலில் வெறியில்லாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதன் எப்படி வாழ வேண்டும்? கிளி போல பேசு, கொக்கு போல ஒருமுகை சிந்தனையோடு இரு, ஆடு போல மென்று சாப்பிடு, யானை போல ரசித்து குழி, நாயை போல நன்றியோடு இரு. கடைசி வரை மனிதனுடைய வாழ்க்கை நெறி குறித்து வாரியார் எழுதுகின்ற போது கிளி போல பேசுன்னா இனிமையா பேசுன்னு அர்த்தம். கொக்கு போல இருந்தா, கொக்கு காரியத்திலே கண்ணா இருக்கும். அதுபோல நம்முடைய சிந்தனை ஒருமுகத்தன்மையோடு இருக்கணும். ஆடு என்றைக்கும் இளைத்தலையை மென்று நிதானமாகத்தான், நொறுங்க சாப்பிட்டால் 100 வயது என்பார்களே. நம்ம எப்போதுமே அவசரம், ஆண்டவனை பார்க்க அவசரம், உணவு சாப்பிட்றது அவசரம், வெளியில் போகிறது அவசரம், பரபரப்பை குறை, மென்று தின்னு. யானை போல, யானை குளிச்சிருக்கிறத பார்த்தீங்களா? அப்படியே ஆடி அசைஞ்சு அப்படியே அப்படியே அப்படி ஒரு தன் வாழ்க்கையை அப்படியே ரசித்து வாழும். நீர்நிலையில் இருக்கும்போது ரசித்து குழி, நாயை போல நன்றியோடு இரு. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டு மனித சமூகம் நன்றியை நாரெறுத்து விட்டதே. அந்த நன்றிக்கு வலியுறுத்தியதுதான் வாழ்க்கை நெறி என்று கட்டுரை தொடங்குகின்றது. கடவுளின் அன்பை பெற ஆயிரம் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. வாரியார் எழுதுகின்றார். 1000 பேரை உள்வாங்கி 1000 பேரை வெளியனுப்பக்கூடிய கடல் அலை சீற்றத்தால் தன்னுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திர மீன்களை வெளியனுப்பியது. 1000 பேரை உள்வாங்கி 1000 பேரை வெளியனுப்பக்கூடிய கடல் தன் சீற்றத்தால், தன்னுடைய கொந்தளிப்பால் 1000 விண்மீன் நட்சத்திரமாக மின்னி மிளிரக்கூடிய அற்புதமான மீன்களை வெளியனுப்பியது. வெளியனுப்பிய சிறிது நேரத்தில் ஒற்றை மீனவன் வந்து ஒவ்வொரு மீனாக பொறுக்கி தன் கூடையில் வைத்து பொறுப்புணர்வோடு கடலுக்குள் விட்டான். பார்த்தவன் கழுக்கென்று சிரித்து, இது நடக்கும் காரியமா என்றான். நினைத்தால் முடிக்கலாம் என்றான். நினைத்தால் முடிக்கலாம் என்றான். தினசரி அவன் வாழ்வுக்கு ஆதாரமே மீன்தான் என்றாலும் கூட தான் வலை விரித்து பிடிக்காத மீன் தனக்கு சொந்தமல்ல, கடலுக்கு சொந்தம் என்று 1000 மீனையும் கடலுக்குள் விட வேண்டும் என்று மீனவன் நினைத்தானே, அதுதான் வாழ்க்கை நெறி. இன்னொன்று அற்புதமாக வாரியார் சாமிகள் அற்புதமாக சொல்கிறாரு பாருங்க. எண்ணெய் கடைக்கு போனால் எண்ணெய் கிடைக்கும், வெண்ணெய் கடைக்கு போனால் வெண்ணெய் கிடைக்கும், இட்லி மாவு கடைக்கு போனால் இட்லி மாவு கிடைக்கும், மருந்து கடைக்கு போனால் மருந்து கிடைக்கும். ஆனால் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்கின்ற அங்காடி கடைக்குள் போனால் அனைத்தும் கிடைக்கும். இந்து மதம் என்கின்ற அங்காடிக்குள் போனால் உங்களுக்கு வாழ்வியல் தர்மம், பெரியவரை பேணுதல், தாய் தந்தையை பேணுதல், குலதெய்வ வழிபாடு, அன்னதான முறை என்று 1000 விஷயங்களையும் ஒரே இடத்தில் பெறக்கூடிய அங்காடி இந்து மதம், இந்து தர்மம். அதை பின்பற்றி வாழ்க்கையை நெறியோடு வாழுங்கள், வெறியல்லாமல் என்று வாழ்வியல் நெறியை ஆனந்தமாகச் சொன்ன வாரியாரை நினைத்து இன்றைய பணியை தொடங்குவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.